மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு துக்கமான செய்தி தான் இது. என்னன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் ரெண்டு படமுமே இப்போதைக்கு டிலே ஆயிருக்கு. ஒரு 7 மாசம் வரைக்கும் டிலே ஆயிருக்கு ரெண்டு படமுமே. எனக்கு தெரிஞ்சு இது டிலேக்கான முக்கியமான ரீசன் சொல்லியிருக்காங்க. பட் இது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் தோணுது. ஏன்னா படங்களை அவசர அவசரமா எடுத்து விட்டா முன்னாடி இருந்த படங்கள் மாதிரியே சொதப்பிடுங்கிறது தான் மார்வலோட பிளானு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவாகவே செதுக்கும் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த படங்களை டிலே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் டூம்ஸ்டேக்கு டிலே ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே ஸ்கிரிப்ட் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணப்படல. ஏன்னா இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு சில விஷயங்களை மாற்றி மாற்றி இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அது போக நம்ம ஸ்பைடர்மேன் இந்த மூவியில் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அவர் இல்லை இந்த படத்தில். அவருக்கான தனிப்படம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அந்த படம் வருது. ஸோ அதில் நடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா சீக்ரெட் வார்ஸ்க்கு தான் நம்ம ஸ்பைடர்மேன் வருவார் அப்படிங்கிற ரூமர்லாம் அதுக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. இப்போதைக்கு அதுக்குமே முட்டுக்கட்ட வச்சிருக்காங்க. அதாவது அவருக்கான கான்ட்ராக்ட் இது வரைக்கும் சைன் பண்ணப்படல. அதனால தான் அவரோட சேர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கோட கேஸ்டிங் லிஸ்ட்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல கேரக்டருக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணப்படல. அதனாலதான் இன்னும் பல கேரக்டரை இதில் சொல்லப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கேரக்டர் இந்த மூவியில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லியிருக்காங்க. அது போக இதுக்கு முன்னாடி டூம்ஸ்டே வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ஸ்பைடர்மேன் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் படம் வந்து 6-7 மாசம் கழிச்சு தான் நீங்க டூம்ஸ்டே மூவி பார்க்க போறீங்க. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் மூவியை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா டூம்ஸ்டேக்கு வர மாதிரி தான் கதை எழுதியிருக்காங்களாம். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்க கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நீங்க ஒரு முக்கியமான லீட்ல நீங்க ஸ்பைடர்மேனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஸ்பைடர்மேனுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். அதனால நான்லாம் எதிர்பார்த்து ஸ்பைடர்மேனை எப்பயாச்சும் டூம்ஸ்டேக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது டூம்ஸ்டேக்குள்ள கண்டிப்பா நம்ம ஸ்பைடர்மேன் வந்துடும் பார்ப்பேன். அது போக சீக்ரெட் வார்ஸ் அல்ல டூம்ஸ்டே இந்த ரெண்டு மூவில ஏதாச்சும் ஒரு மூவியை பார்ட் 2க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி இந்த டிலே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எது உண்மையா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணி போங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.